என்ன சார் சொல்றீங்க? இந்த ஒவ்வொருத்தரும் ஜனநாயகம் தாங்க. அதுதான் சார் சொன்னேன். யார் ஜனநாயகன் நீங்க நினைச்சிருப்பீங்க? யார் ஜனநாயகன்னா நான் வந்து ஓட்டு போட்டேன். நல்லா ஒன்று பார்த்துங்க, ஓட்டு போட்டேன்னா போட்டிருக்கீங்க. ஆனால் உதயசூரியனுக்கு தான் போட்டேன். நான் போட்டது டிஎம்கே. ஏன் சார்? ஆமாம், யார் ஜெயிப்பாங்களோ ஜெயிக்கிறவங்களுக்கு தானே போடணும். தோக்குறவங்களுக்குலாம் ஓட்டு போட்டு நம்ம ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஆமாம், நாம பைத்தியமா இல்லை இவன் பைத்தியமாங்கிற இடத்துக்கு ஆயிடுச்சு. அதனால அந்த பைத்தியக்கார கட்சியில ஒரு பைத்தியக்கார மாதிரி நான் இருந்தேன். அப்படிதான் நீங்க ஃபீல் பண்ணும்போது நான் உடனே ரசிகர். சரி, ஓகே, நீங்க சொன்னதை வச்சு நீங்க பேசினதை வச்சு நீங்க சொல்றீங்க. இப்ப நிறைய நடிகர்கள்லாம் விஜய்க்கு தானே சப்போர்ட் பண்றாங்க. போய் ஓட்டு போடும்போது பிரச்சாரம் பண்றாங்க, கூடவே பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? அவங்களாம் என்ன பைத்தியக்காரங்கன்னு நினைச்சா போயிருந்தாங்க? ஏன் அவரோட ஊரே சொல்லிட்டு இருக்குல்ல, அவர் அடுத்தாப்புல த்ரிஷாவை தான் கல்யாணம் பண்ண போறாருன்னு. த்ரிஷா எங்கேயாவது விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க? லவ்வுக்கு கீழே, ஃப்ரெண்டுக்கு மேல. நான் சொல்ற இடம் புரியுதுங்களா? லவ்வுக்கு கீழே, ஃப்ரெண்டுக்கு மேல, ஆக மொத்தம் நடுவுல. 4ஆம் தேதி கண்டிப்பா விஜய் தோர்த்து விட்டார் அப்படிங்கிறது தான் நியூஸா வரும். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் யாஸ்மின் மேடம். என்ன சார், உங்களுடைய ஜனநாயகன் கடமையை ஜனநாயகனுக்கே போய் போட்டு வந்துட்டீங்களா? புரியல. ஜனநாயக கடமையை, உங்களோட ஜனநாயக கடமையை ஜனநாயகனுக்கு போய் போட்டு வந்துட்டீங்களா? நான் எதுக்கு அவருக்கு போடணும்? ஜனநாயகன்னா புரியல. அவர் தான் ஜனநாயகனா? அதுவே வரல. வராத படத்தோட, அதாவது என்ன சார் சொல்றீங்க? இந்த ஒவ்வொருத்தரும் ஜனநாயகம் தாங்க. அதுதான் சார் சொன்னேன். யார் ஜனநாயகன் நீங்க நினைச்சிருப்பீங்க? யார் ஜனநாயகன்னா நான் வந்து ஓட்டு போட்டேன். நல்லா ஒன்று பார்த்துங்க, ஓட்டு போட்டேன்னா போட்டிருக்கீங்க. ஆனா உதயசூரியனுக்கு தான் போட்டேன். நான் போட்டது டிஎம்கே. ஏன் சார்? ஆமா, யார் ஜெயிப்பாங்களோ ஜெயிக்கிறவங்களுக்கு தானே போடணும். தோக்குறவங்களுக்குலாம் ஓட்டு போட்டு நம்ம ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. மக்கள் ஆகிய நமக்கு கொஞ்சம் அறிவு வேணும். நம்ம யாருக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடணும். அப்போதான் அவங்க நமக்கு நல்லது செய்வாங்கிற ஒரு தாட்ஸ் இருக்குது. ஒரு மாற்று அரசியல் வேணும்னு கூட. மாற்றுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ வந்து எதெல்லாம் மாற்றுறதுக்குன்னு அது என்ன அந்த லிஸ்ட்டை விட்டே காணாம. புரியுதுங்களா? அவங்க 2000 ரூபா கொடுப்பாங்க, இவங்க 2000 ரூபா கொடுப்பாங்க, நீங்கள் 2500 கொடுக்குறது தான். அதான் மாற்று அரசியலா? மாற்று அரசியல்னு சொன்னால் மாற்று அரசியலுக்கான அந்த டேப்லெட் அப்படி பிரித்தோம்னா அப்படி இருக்கணும்ல. இல்லை சார், நீங்கள் ஒரு விஜயோட ரசிகராக இருந்திருக்கீங்க. சரி, ஒரு மாற்றம் ஏற்பட்டோம், அவருக்கு போய் போட்டு ஜெயிச்சா நம்மளுக்காக நல்லது பண்ணுவாருன்னு. விஜயோட ரசிகராக இருந்தேன். நான் ரசிகராகமா? நான் ஆஸ் ஃபார் ஒரு டைரக்டர், அவர் வச்சு படம் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அது நடைமுறைக்கு ஒத்து வரல. அவர் அரசியலுக்கு வந்தார். வந்ததுலேருந்தே பார்த்தாவே அரசியலுக்கு வந்ததெல்லாம் தப்பு இல்லை. ஆமாம், அரசியலுக்கு வர்றதுக்கான அறிவை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு வந்திருக்கலாம். ஓப்பனிங்கே தெரிஞ்சு போச்சு இவருக்கு அறிவு அந்த அளவுக்கு இல்லைன்னு. ஆமாம், இப்போ ஜனநாயகன் படம் இருக்கட்டும், சுறா படம் பார்த்தீங்கல்ல? ஆமாம், பார்த்தீங்கல்ல? சுறா ஓடுச்சா ஓடலையா? ஓடலை தான். ஓடலை. அப்போ அந்த படம் ஓடலைங்கிறதுக்கு விஜய் தான் காரணமா? இல்லை, சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அப்போ துப்பாக்கி படம் ஓடுச்சுல்ல, அந்த படம் ஓடுனதுக்கு யார் காரணம்? விஜயா? விஜய், ஏன்னா அவரை பார்த்து தானே சார் ரசிக்கிறாங்க. அதான், ஓடுனா விஜய், ஓடலைன்னா டைரக்டர். என்ன அறிவு, சிந்தனை! அப்பா பயங்கரமா இருக்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு நடிகன்கிறவன் என்னைக்குமே அடுத்தவன் முதுகுல டிராவல் பண்ணியே பழக்கப்படுவாங்க. புரியுதுங்களா? ஒரு சினிமா வெற்றிங்கிறது கூட்டு முயற்சி. ஒரு தனி மனிதன் வெற்றி கிடையாது சினிமாவில். ஒருத்தன் ஹீரோ ஆகுறான், அவன் டாப் ஸ்டாரா இருந்தான்னா கூட நல்ல பயங்கரமான ஸ்டார் தான். ரஜினி நடிச்ச எல்லாமே ஹிட்டு தான். ஏன் பாபா ஓடலை? ஏன் பாபா அட்டர் ஃப்ளாப் ஆச்சு? டீம் ஒர்க். புரியுதுங்களா? அவங்களுக்கு பின்னால அறிவு சார்ந்தவங்க நின்று வேலை பார்த்து கொடுப்பாங்க. ஆமா, அதனால ஒரு நடிகன் வந்து அவன் அறிவாளியா இருக்கானா முட்டாளா இருக்கானே தெரியாது. அதே அரசியலுக்கு வந்தா அப்படி கிடையாது. அரசியலுக்கு வந்து ஒவ்வொன்றும் தனிப்பட்ட முறையில நீங்க பேசியாகும். நீங்க பேசுற வார்த்தைக்கு அட்மின் வச்சு பேச முடியாது. நீங்க சினிமாவில் அட்மின் வச்சுக்கலாம் உங்களுக்கு, புரியுதுங்களா? ஆனா அரசியல் அட்மின் வச்சுக்க முடியாது. எதா இருந்தாலும் நீங்க தான் பேசி ஆகணும். அப்படிங்கிறப்ப உங்கள்கிட்ட தனித்திறமைய நாங்க கட்சி ஆரம்பிச்சோனிமே ஆமா நாம பைத்தியமா இல்லை இவன் பைத்தியமாங்கிற இடத்துக்கு ஆயிடுச்சு.
அதனால அந்த பைத்தியக்கார கட்சியில ஒரு பைத்தியக்கார மாதிரி நான் இருந்தேன். அப்படிதான் நீங்க ஃபீல் பண்ணும்போது நான் உடனே ரசிகர், அவர் ரொம்ப பிடிச்சி போய் அப்படியே உலகமாக கமலஹாசன், அப்படியே வாரி வழங்கி ஆண்களும் விரும்புகிற அளவுக்கு ஜெமினி கணேசன், அப்படியே நாங்கள் அவரை ஃபீல் பண்ணிட்டோமாக்கா. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஆமாம், ஒரு நடிகரா இவரை வச்சு படம் எடுத்தால் லாபம் கிடைக்கும், ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்கிறதுக்காக ஒரு ஃபாலோ பண்ணோம். அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்ல ஓகே, நல்ல ஒரு சைன் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அவரோட பேச்சு, அவரோட நடவடிக்கைகள் அப்படின்லாம் பார்த்தா அது அரசியலுக்கே ஒத்து வராத வாழ்க்கை. சரி, ஓகே, நீங்க சொன்னதை வச்சு, நீங்க பேசினதை வச்சு நீங்க சொல்றீங்க. இப்ப நிறைய நடிகர்கள்லாம் விஜய்க்கு தானே சப்போர்ட் பண்றாங்க. போய் ஓட்டு போடும்போது பிரச்சாரம் பண்றாங்க, கூடவே பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? அவங்களாம் என்ன பைத்தியக்காரங்கன்னு நினைச்சா அப்ப இருந்தாங்க பின்னாடி? பிரச்சாரம் பண்ணாங்கன்னா எந்தெந்த நடிகர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க? நிறைய பேர் பண்ணாங்க. நம்ம விஜய் பண்ணாரு, அவரோட ஃப்ரெண்டு சஞ்சீவே பண்ணியிருந்தாரு. அவங்கள சேர்ந்த 4 பேர் தானே. சங்கீதாவும் ஜெயின்சன் சஞ்சயும் ஏன் வரல? ஏன் வரல? ஏன் அவரோட ஊரே சொல்லிட்டு இருக்குல்ல, அவர் அடுத்தாப்புல த்ரிஷாவை தான் கல்யாணம் பண்ண போறாருன்னு. த்ரிஷா எங்கேயாவது விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க? ஏன் அவங்க பிரச்சாரம் பண்ணல? சார் அதான் இப்போ ஸ்டோரிலாம் ஆச்சு, போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. த்ரிஷா அந்த கில்லி படத்துல வர பாட்டெல்லாம் வச்சு பாட்டு போட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் என்ன? நீங்களும் ரீல்ஸ் போடுவீங்க, ரீல்ஸ்க்கு பின்னால கமலஹாசனோட பாட்டை கூட நீங்க போடுவீங்க. அப்ப கமலஹாசனுக்கும் உங்களுக்கும் ஏதாவதா? புரியுதுங்களா? பெண்கள் எல்லாருமே ரீல்ஸ் மோகம் கொண்டவர்கள். ரீல்ஸை போட்டு நான் பின்னால ஒரு பாட்டை போடுவேன், ரீல்ஸ்க்கு பின்னால ஒரு ஆட் பண்ற பாட்டை வச்சுக்கிட்டு நம்மளாம் முடிவு பண்றது எந்த விதத்துல பைத்தியகாரத்தனம் இல்லையா? அப்படி த்ரிஷா வந்து இவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. எல்லாம் எவனும் ட்ரெஸ் கோடு, அதாவது வெள்ளை சட்டையிலையும் காக்கி பேண்ட்லையும் வந்தா டிவிக்கு ஓட்டு போடுறவங்க. ஏன் த்ரிஷா வரல? சரி, த்ரிஷா தான் வரல, த்ரிஷா அம்மா கூட வரலாமே, ஏன் வரல? ட்விட்டெல்லாம் போட்டாங்கல்ல, கல்யாணத்தை எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ட்விட் அப்படிதானே போட்டாங்க. ஏன் அவங்கெல்லாம் ட்ரெஸ் கோட்ல வரல? அப்ப அட்லி வந்தாப்புல, அட்லி வந்து வேற ஒரு காஸ்டியூம்ல தான் வந்தாப்புல. அப்ப விஜய்க்கு ஓட்டு போடலையா? விஜயால வாழ்க்கை வேற காஸ்டியூம்ல வந்து கூட தான் விஜய்க்கு போட்டிருக்கலாம். இது என்ன ட்ரெஸ் கோட வச்சு தான் வருவாங்களா என்ன? ஏமா ஊரே அப்படிதானே இப்ப சொல்லுது. நீங்க சொன்னீங்க யூனிஃபார்ம் போட்டு ட்ரெஸ் கோட்ல வந்து தான் எல்லாரும் ஓட்டு போடுறாங்க, எல்லாரும் பிரச்சாரமா பண்றாங்க இல்லையா அப்படின்னா? ஓ, அப்படியெல்லாம் கேட்கலையா? ஓ, ஊர் தான் அப்படி கேட்டு சப்போர்ட் பண்றாங்க. நடிகர் சங்கம் சைடுல இருந்து சப்போர்ட் பண்றாங்க, நடிகர் சங்கத்துல இருந்தே சப்போர்ட் பண்றாங்க. ஃபுல்லா எல்லா நடிகர்களும் இப்ப சப்போர்ட் பண்றாங்க. அப்போ பிரகாஷ் ராஜ் அந்த நடிகர் சங்கத்துல இல்லையோ, சத்யராஜ் அந்த நடிகர் சங்கத்துல இல்லையோ? சில பேர் எதிர்க்கவும் செய்யறாங்க தான், நீங்க சொன்ன மாதிரி. சில பேர் எதிர்க்கவும் செய்யறாங்க தான், ஆனா சப்போர்ட்டும் இருக்குல்ல. அதாம்மா, மாவு எடுத்து குழியில ஊத்துனா அது இட்லி, எடுத்து கல்லுல ஊத்துனா தோசை. மாவை காட்டி எது வேணுமாலும் நம்ம பேசிக்கலாம், ஆனா இட்லியா தோசையான்னு சுட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். சுடுற டேட்டுங்கிறது 4ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. 4ஆம் தேதி கண்டிப்பா விஜய் தோர்த்து விட்டார் அப்படிங்கிறது தான் நியூஸா வரும். அதனால அதெல்லாம் கேள்விப்பட்டு மன வேதனை அடைஞ்சிடாதீங்க. உங்களை மாதிரி ரசிகர்கள்லாம். ஏன்னா தலைவன் ஜெயிப்பான் அப்படின்னே கற்பனையில இருந்துட்டு திடீர்னு தலைவன் தோத்துட்டான்னா மனசு உடைஞ்சு சில நேரத்துல சூசைட் அட்டன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அட்டன் பண்ண கூடாதுங்கிறதுக்காக முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன். ஆமா, சரி, ஓகே. இப்போ த்ரிஷா போய் ஓட்டு போட்டாங்கல்ல, சரி, நீங்க சொன்னீங்க அந்த பாட்டு வச்சதெல்லாம் சும்மா பாட்டு போடுறது அப்படின்னு சொல்லி. யாருக்கு போட்டிருப்பாங்க த்ரிஷா ஓட்டு? த்ரிஷா யாருக்கு போட்டிருப்பாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, நோட்டாவுக்கு போட்டிருப்பாங்க. நோட்டாக்கு? ஆமா. ஏன் என்னோட கெஸ்ஸிங் அவங்க நோட்டாவுக்கு தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு. ஏன் விஜய்க்கு போட்டிருக்க வாய்ப்பு இல்லையா? அவங்க ஏன்னா என்ன சொல்றது, உதயநிதியோடையும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்காங்க தெரியுமா? உதயநிதி கூட இருந்திருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் போட்டோஸ்லாம் இருக்கு தெரியுமா? தெரியாதா? ஓகே, அவங்க நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. ஃப்ரெண்டா ஒருத்தவங்க பழகுறாங்க அப்படின்னால அவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்மளா கற்பனை நினைச்ச கூடாது. இப்ப நான் சொல்ற நோட்டாவுக்கு தான் அவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னு, இது அவங்களுக்கு தெரியுமா? சரி, எல்லாம் இப்போ விஜய் கூடயும் த்ரிஷா ஃப்ரெண்டா தான் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இல்லை. ஏங்க நீங்க, அதாவது விஜய் கூட ஃப்ரெண்டா இருந்தது எப்படின்னா, லவ்வுக்கு கீழே ஃப்ரெண்டுக்கு மேல. நான் சொல்ற இடம் புரியுதுங்களா? லவ்வுக்கு கீழே ஃப்ரெண்டுக்கு மேல, ஆக மொத்தம் நடுவுல. ஸோ நடுவுல வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமா, வேற எதுவும் நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அந்த நடுவுல தான் என்னன்னு எங்களுக்கு புரியல சார், நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா அதை புரிஞ்சுக்கணும். நடுவுலன்னா உங்களுக்கு புரியல? அம்மா சத்தியமா புரியலையா? ஓ, அதாவது லவ்வுக்கு கீழே
ஃப்ரெண்டுக்கு மேலே நடுவில் அப்படின்னா இந்த க்ரஷ் படி அந்த மாதிரி பெஸ்டஸ்ட் அதான் பெஸ்டி இந்த மாதிரிலாம் ஏதோ நிறைய சொல்றாங்க இன்னைக்கு இருக்கிற இது. நம்ம வயசுக்கு அதெல்லாம் ஆனா அது ஒரு கள்ள தொடர்பு மட்டும்தான் என் வயசுக்கு தெரியும். ஆனா இப்ப நல்ல தொடர்பான விஷயமா அதை சொல்றாங்க. ஆனா அப்படியும் இருக்கலாம் இல்லையா சார்? கிரஷ் பெஸ்டி எல்லாம் எப்படி சார் நீங்க கள்ள தொடர்புன்னு சொல்லுவீங்க? அப்படியா? அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. ஓ எங்க காலத்துலன்னா என்ன ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னு போயிடாதீங்க. புரியுதுங்களா? நாங்க இருக்கிறப்போ ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்டு அப்படின்னு அதுக்கு மேல அப்படின்னாவே அவங்க லவ்வர் தான். அதுக்கு இடையில அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அவங்க இடையில இருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு அவனையும் லவ் பண்ணிட்டு இந்த பையன் அந்த பொண்ணையும் லவ் பண்ணிட்டு ரெண்டும் ஜாயிண்ட் அடிச்சு சுத்துறது, அது தப்பான ஒரு உறவு முறைன்னு சொல்லுவோம். அதுதான் இப்போ புதுசாக பேர் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் தெரியாத கேட்குறேன், எனக்கு கற்றுக் கொடுங்க கமெண்ட்ஸில். சரி, ஓகே. அந்த உறவுல இருந்து அவங்க ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஏன்னா பாட்டு வச்சிருக்காங்க கில்லி படத்துல இருந்து. அந்த யூனியஸ் சிம்பிள் வந்து அவங்க எல்லாத்துலயும் விஜய்க்கு நான் மட்டும் அவங்க அதை வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல. ஒரு விஷயமா, அதாவது என் வீட்டில் நான் நாய் வளர்க்குறேன் அப்படின்னா, புரியுதுங்களா, நான் நாயை ஏன் வளர்க்குறேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா என் வீட்டில் நாயை வளர்க்கலை. இப்போ நாயை ஏன் அவங்க வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டாதான் தெரியும். புரியுதுங்களா? இப்போ திரிஷா ஏன் நாய் வளர்க்குறாங்க இதை பற்றி என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஓட்டு போடுறது மட்டும் நோட்டாக்கு போட்டிருப்பாங்கன்னு சொல்ல தெரியுதுல்ல, நாய் ஏன் வளர்க்குறாங்க அதைத்தான் சொல்றேன். இப்போ நாய் வளர்க்குறது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு கெஸிங் போடுவாங்க, பண்ணுவோம். புரியுதுங்களா? அவங்க ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க? ஒரு பொண்ணு ஒரு பெண்கள் மட்டுமே இருக்கிற வீட்டுல, ஆண்கள் துணையே இல்லாம ஒரு பெண்கள் மட்டுமே இருக்கிற வீட்டுல ஒரு நாய் எதுக்காக வளர்ப்பாங்க சொல்லுங்க? ஒரு பாதுகாப்புக்கு. எஸ், ஒரு பாதுகாப்பு நிமித்தமா தான் ஒரு நாயை வளர்ப்பாங்க. ரிஷா வீட்டு ஆண்கள் துணை இல்ல, அவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஏங்க அவங்க அப்பா இருந்தாரு, இறந்துட்டாரு. புரியுதுங்களா? அங்க அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவங்க வீட்டுல ஆம்பளைங்கன்னா திரிஷாவுக்கு அண்ணன் தம்பின்னு கிடையாது. இருந்தாலும் நமக்கு தெரியும், நமக்கு வெளியில தெரிஞ்ச நியூஸுக்கு தான் சொல்றோம். புரியுதுங்களா? அவங்க வீட்டுல ஆம்பளை வந்து வாட்ச்மேனா இருப்பாரா இல்ல பொம்பளை வாட்ச்மேனா இருப்பாங்களா நமக்கு தெரியாது. வேலைக்காரன் வந்து ஆம்பளையா இருப்பானா இல்ல பொம்பளையா இருப்பானா தெரியாது. புரியுதுங்களா? அவங்க நாய்க்குட்டி ஒன்று செத்து போச்சு. ஆமா, செத்து போன நாய்க்குட்டி மட்டும், ஒரு ஆண் நாய்க்குட்டி மட்டும் நான் தெரிஞ்சுது. ஆமா, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் அது மென்ஷன் பண்றீங்க ஆண் நாய்க்குட்டி? இல்ல, அது பேர் அதானே வச்சிருந்தாங்க. அது பேர் வச்சதுனால ஆண் நாய்க்குட்டி நான் பேர் வச்சிருந்தாங்க. ஆண் நாய்க்குட்டின்னு இல்லம்மா, அந்த பேர் வந்து ஆம்பளை பேரு. இப்போ உங்க பேர் என்ன? யாஸ்மின். யாஸ்மின். யாஸ்மின் வந்து ஆனா பெண்ணா? பெண்ணா. இதே ராஜேஷ் அப்படிங்கிறது ஆனா பெண்ணா? ஓ, நாய்க்கு பேர் வைக்கிறது பேர் வைக்கிறதுல இருந்தே நீங்க அதை ஆனா பண்ணா? அந்த பேரை வச்சதுல இருந்து தான் அந்த நாய்க்கு வந்து அது பொட்ட நாயா இல்ல கெடா நாயான்னு நம்ம கண்டுபிடிச்சது. என்னம்மா அப்படி தலையை சொல்றீங்க? தலைய சொரியல சார். சரி, சரியா பாருங்க சார். ஃபர்ஸ்ட் எது நாயின்னு சொல்லக்கூடாதா? நாயன் தான் சொல்லணும். அப்புறம் நாயன் தான் சொல்லணும். அதானே, அதுதான் நானும் இங்கே நாய்க்கு பேர் வச்சிருக்கோம்ல. இப்போ ஒவ்வொரு வீட்லயும் வந்து, அதாவது சில வீட்ல எல்லாம் வீட்டுல நாய் வளர்க்குறாங்க, டைகர் வா அப்படிம்பாங்க. இப்ப டைகரா வருது சொல்லுங்க? நாய் வருதா டைகர் வருதா? நாய் தான் வரும். நாய் தானே வரும். புரியுதுங்களா? சரி, இப்ப நம்ம கலாச்சாரத்திலேயே நாயா கூடக்கூடாதுங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? ஆமா. சரி, சொல்லுங்க. ஓட்டு யாருக்கு தான் போட்டிருப்பாங்க? நோட்டாக்கு தான் போட்டிருப்பாங்க. ஒரு ஐயோ அதை விடுங்க. எங்க வீட்டுக்கும் பக்கத்துல அங்க நாய் இருந்தாங்க, நாய் வளர்த்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் பேரு கணேசன், நாய் பேரும் கணேசன். ஹஸ்பண்டை கூப்பிட்டா நாய் வரும், நாய் கூப்பிட்டா ஹஸ்பண்ட் வருவார். ஆமா, அதனால தயவு செஞ்சு நாய்க்கு பேர் வச்சு கூப்பிடுங்க, ஆனா ஹஸ்பண்ட் பேரை வச்சு கூப்பிடாதீங்க. ரொம்ப பட்டிருக்கீங்களோ அவஸ்தை அதை வச்சு? இல்ல, நான் வாழ்க்கை நாயை வளர்த்ததில்லை. ஏன்னா நாய் வளர்த்தவங்கள நான் பார்த்துட்டேன். ஆமா, அதனால சின்ன வயசுலயே நான் நாய் கடிச்சிருச்சு. அதனால தொப்புல சுத்தி நான் ஊசிலாம் போட்டிருக்கேன். ஆமா, அந்த பயம் வந்து இன்னமும் இருந்துட்டு இருக்கு. இப்பவும் நாய் கடிச்சதுன்னா தொப்புல சுத்தி ஊசி போடுவாங்க தெரியுமா? ரொம்ப வலிக்கும், சீரியஸா. இப்ப கேளுங்க, திரிஷா வீட்டு நாய் கடிக்குமா கடிக்காதான்னா? அதெல்லாம் எங்களுக்கு தேவை. அது தேவையில்ல. ஏன் கடிக்காதா?
சரி ஓகே, இப்போ சொன்னீங்கல்ல த்ரிஷா வீட்டில் வந்து ஒரு ஆம்பளை இல்லை, அவங்க அப்பா இறந்துட்டாரு, அவங்க தனியாக இருக்காங்க, அதனால நாய் வளர்க்குறாங்க. ஏன் அவங்க தனியாகவே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் இன்னும் வரைக்கும் ஒரு கல்யாணம் பண்ணலை? அதுவும் இல்லாமல் இப்போ சோஷியல் மீடியாலலாம் என்ன பேச்சு போகுதுன்னா, விரைவில் த்ரிஷா கல்யாணம் பண்ண போகிறாங்க, அதுவும் கோவாவில் பண்ண போகிறாங்க அப்படிலாம் பேச்சு போகுது. அதெல்லாம் உண்மைதானா? த்ரிஷா கல்யாணம் பண்ணதான் உங்களுக்கு தெரியுமா? ஏன் கோவை சல்ல கூட தான் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க, அதை பற்றி கேட்கலுங்க. கோவை சல்ல ஏன் அவ்வளோ நாளாக இருக்காங்களே, நடிச்சிருக்காங்களே, காமெடியாக நடிச்சிருக்காங்களே, மிகப்பெரும் நடிகையை, அவங்க ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க? அதுக்கு தான் ஒரு ரீசன் இருக்குல்ல. ஓ, இது கோவை சல்ல கல்யாணம் பண்ணதுக்கு ரீசன் இருக்கு. ஆமா, அவங்களே சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க குடும்பத்தை பார்த்தேன், அதனால எனக்கு அதுக்கு நேரம் கிடைக்கலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. த்ரிஷா அப்படி எதுவுமே சொல்லலையே. அப்படி இல்லைன்னு இல்லை, நீங்களா ஃபீல் பண்ணுங்க. அவ்வளோ நாய் வச்சிருக்காங்க, நாய் பார்த்துக்கிறதுக்கே டைம் இல்லை, அப்புறம் கிட்ட புருஷனை பார்க்கறது. பேசிக்கா ஒரு வேலையில் இருக்கிறவங்க இன்னொரு வேலையை கமிட் பண்ண மாட்டாங்க, புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து ஏன் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணலை அப்படின்னா, சிம்பு கல்யாணம் பண்ணாமல் தான் இருக்காப்புல. ஆமாம், அதை பற்றி என்ன? அவருக்கு பிரச்சனையா இல்லை உங்களுக்கு பிரச்சனையா? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, சிம்புவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சில கேரக்டர் இருப்பாங்களே, அவங்களுக்கு தான் பிரச்சனை. சிம்புவே வந்து ஓட்டு போடும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரி விஜயை நீங்கள் வரவேற்கீங்களான்னு கேட்டால் அது நல்லது தானே, ஏன்னா இது வரைக்குமே ஓட்டு போடாதவங்க இப்போ வந்து ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பாருங்க, சிம்புவே இறங்கி வந்து சொல்றாரு. சிம்புவே இறங்கி வந்து சொன்னாரு அப்படிங்கறது இது உங்களுக்கு அதாவது ஊரெல்லாம் தெரியறதுக்கு நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டாரு சீரியஸா. ஆனா அவர் வந்து வீட்டுக்கு வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியும். என்ன சொன்னாரு? உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃப்ரெண்டு கிட்ட பேசுனதுனால சிம்புவை வச்சு நான் படம் எடுத்தேன் கெட்டவன், அதனால அந்த சர்க்கிள்லாம் நமக்கு தெரியும். ஆமா, என்னது ட்ரெஸ் இப்படி போட்டுக்கிட்டு போயிருக்காரு, வந்து பேட்டியும் இப்படி கொடுத்துருக்காரு, விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாரா அப்படின்னா அவர் இப்பதான் இந்த ட்ரெஸ்ல வர்றாரா? 2021 ஓட்டு போடுறப்ப அப்ப என்ன ட்ரெஸ்ல வந்தாரு? இதே வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்ல தான் அன்னைக்கு வந்திருக்காரு. அந்த கிளிப்லாம் போய் பாருங்க. அப்ப விஜய்க்கு அப்பவே ஓட்டு போட்டிருக்காரு. அப்பவே விஜய்க்கு வந்து சிம்பு ஓட்டு போட்டிருக்காரு, தெரியுமா? பைத்தியக்காரன் தான் நம்புவான். அப்ப பைத்தியக்காரன் தானே. எவன் என்ன பண்ணிருக்காங்க அவன் வாயில சொல்லாம, அதாங்க எவன் என்ன பண்ணிருக்காங்க அவன் வாயில சொல்லாம அடுத்தவன் சொல்றான் அப்படிங்கறத கேட்டுட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அது எந்த விதத்துல சரி? அவன் பைத்தியம் தானே, பைத்தியமா இல்லையா? இப்ப நான் பைத்தியம், நீங்க பைத்தியம், ரைட்டா? 2 பேரும் உட்காந்து பேசுறத ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கானா அவன் பைத்தியம். பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? பார்க்க கூடாதுன்னு இல்லம்மா, எல்லாரும் பைத்தியங்கிறேன், உண்டுதானே? ஆமா, அஜித் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி அஜித் சொன்னா இருக்கிறது மறுப்பு தெரிவிச்சாரு அப்படின்னு. அவர் சொன்னாரா? சொன்னதும் தெரியாது. மறுப்பு தெரிவிச்சாரா? அதுவும் தெரியாது. ஆமா, நோ நீட்னு சொல்லியிருக்காங்களா விஜய் வந்து அரசியலுக்கு வந்து? நோ நீட்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது நீங்க பாத்தீங்களா? பார்த்தோம், மீடியால தான் போட்டாங்க. நீங்க பாக்க மீடியாவுல போட்டாங்கன்னா அவர் வாய் திறந்து பேசினாரா? அவர் விளக்கம் கொடுத்தாரா? அவரோட மேனேஜர் விளக்கம். அததான் சொல்றேன். அதாவது நீங்க பேசுறது நீங்க பேசணுமா இல்ல மத்தவனை பேச வைப்பீங்களா? நான் தான் பேசணும். நீங்க தானே பேசணும். அப்ப இல்லங்கிறதுக்கு நீங்க தானே பேசணும். ஐயா அஜித்துக்கா அவரு அப்ப புரியல எனக்கு. அஜித் சாப்பிட்றதுக்கு அஜித்துக்கு பசிக்குதுன்னா அவர் சாப்பிடுவாரா இல்ல அவரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா சாப்பிடுவாரா? சரி, இப்போ அஜித் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா இல்லைன்னு சொல்ல வரீங்களா, விஜய்க்கு சப்போர்ட் தான் சொல்ல வரீங்களா? இல்லங்க, நம்மளா ஒரு கற்பனையை உருவாக்கிக்க கூடாதுங்கிற, புரியுதுங்களா? ஆளாளுக்கு ஒரு கற்பனையை வந்து இதுதான் அப்படின்னு, அதாவது மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி எல்லாருமே டிவி கேக்கு தான் ஓட்டு போறதுக்கு போனானுங்க, எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டாங்க அப்படின்னா அப்ப அத்தனை பேரும் மெட்ராஸ்ல இருக்கிறவனா டிவி கேக்கு தான் ஓட்டு போட போனானா? வேற எந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டானா? ஆமா சார், இது வரைக்கும் இந்த கூட்டம் அதெல்லாம் இல்ல. ஏன்னா போடுறவங்க வரவங்க எல்லாம் டிவிக்கேன்னு ஸ்டோரி போடுறத வச்சு கூட சொல்லியிருக்கலாம்ல, டிவி கேக்கு தான் ஓட்டு போட போறாங்க. சரி, டிவிக்கு ஓட்டு போடுறவங்க மக்கள் எத்தனை பேரு? ஒரு வீடியோல கமெண்ட்ஸ் போடுற மக்கள் எத்தனை பேர் வீடியோ போடுறாங்க? எது ஜாஸ்தி சொல்லுங்க. நிறைய பேர் தான் போடுறாங்க. இப்போ நடிகர்கள் எல்லாமே யூனிஃபார்ம் போட்டு வந்தாங்க அப்படிங்கிறீங்க, புரியுதுங்களா? எத்தனை நடிகர்கள் யூனிஃபார்ம் போட்டு வந்தாங்க? ஒரு 20 பேர். அப்ப 20 பேர் ஓட்டு போட்டா அவர் வின் பண்ணிடுவாரா? பிராக்டிக்கல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த பிராக்டிக்கலை ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? ஒரு இமேஜினேஷனே கொண்டு போய் ஒருத்தட்ட கிரியேட் பண்ணி வைக்கிறீங்க. விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? விஜய் ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கறத எதை வச்சு சொல்றோம்னா, ஏற்கனவே சீமான் ஜெயிப்பாருங்கிறத ஒரு நம்பிக்கையில இருந்து நாங்களாம் வேடிக்கை பார்த்துருக்கோம். பெரும்பான்மையான ஓட்டு வாங்குவாங்க, அந்த ஓட்டை பிரிச்சு வாங்குவாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, திமுக காரன் எப்போதுமே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான், ஏடிஎம்கே காரன் ஏடிஎம்கேக்கு எப்போதுமே ஓட்டு போடுவான்.
இந்த யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டாங்கன்னா வின் பண்ணுவாங்களான்னா கிடையாது. புரியுதுங்களா? எல்லா யங்ஸ்டர்ஸுமே எல்லா பெண்களுமே வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா இது ஒரு ரூமர். புரியுதுங்களா? தற்குறி அப்படின்னா எல்லாருமே தற்குறி ஆயிட்டாங்களா? அவர் பண்ணதுல எல்லாம், அவர் பேசுனதுல எல்லாமே சரி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? அவர் ஹோப் கொடுக்குறாங்க. அதாவது அரசியல்ல வந்து என்னன்னா, அரசியல் பரப்புரையில அவநம்பிக்கையான ப்ராமிஸ் கொடுக்கறது தான் பெரிய விஷயம். விஜய் கொடுத்திருக்கிறது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான ப்ராமிஸ் கிடையாது. எல்லாமே அவநம்பிக்கைக்கு உட்பட்டது. ரெண்டாவது, அவர் புதுசா ஏதாவது ஒரு சீமான் வந்து தனிப்பட்ட முறையில புதுசா சொல்லியிருப்பார். அவர் சீமான் வந்து மற்ற கட்சிக்காரனை காப்பி அடிச்சு நான் அறிக்கை கொடுக்குறேங்கிறதே கிடையாது. அது மாதிரி இவரோட அறிக்கைகள் ஏதாவது வித்தியாசம் இருந்ததா? ஏடிஎம்கே என்னவோ டிஎம்கே என்னவோ அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இவர் சொல்லியிருப்பார். இதுதான் நாட்டுக்கு தேவை அப்படின்னு. இலவசம் தரமாட்டேன்னு தானே நீங்க கட்சி ஆரம்பிக்கிறப்ப பேசுறீங்க. அப்புறம் இலவசம் கொடுப்போன்னு ஏன் முடிக்கிறப்ப பேசுறீங்க? அப்ப நீங்க எதை நோக்கி இருக்கிறீங்க? நீங்க யாரோட பி டீம், யாரோட ஏ டீம்? அமித்ஷா அங்க உட்காந்து முடிவு பண்றாரு இங்க இருக்கிற தேர்தலை. அமித்ஷாவோட கணக்கு பிரகாரம் இப்ப வந்து இங்க பிஜேபி ஆட்சி தான் தமிழ்நாட்டுல வரப்போகுது அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி அமையுமா? மேல இருக்கிறவங்க உட்காந்து எது பேசினாலும் அது உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறான்னா நம்ம மக்கள் வந்து முட்டாளா இல்ல அறிவு இல்லாதவங்களா, நம்மளை என்னன்னு சொல்லி நம்மளை திட்டுறது?